Happy evening friends. I am Rajsekaran from StudyBuddy. இன்றைக்கி நம்ம 3/1/2022 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்க ஆர்டிக்கல் என்பிஆர் ஃபேர் அண்ட் சேஃப் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் பற்றி ஒரு ஆர்டிக்கல், என்எஸ்பி பிஎம்எம்விஒய் ஸ்கீம், டிராஃப்ட் நேஷ்னல் ஏர் ஸ்போர்ட்ஸ் பாலிசி, இடபிள்யூஎஸ் கோட்டா, மலபார் எக்ஸசைஸ், அப்புறம் ஒரு சில நியூஸ் பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபோ மட்டும். நம்ம ஸ்டடிபடியில் வேரியஸ் கோர்சஸ் ஃபார் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதோட கோர்ஸோட டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ப்ரைஸ் இந்த பிடிஎஃப்பில் இருக்குது. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இந்த பிடிஎஃப்லேயே வாட்ஸ்அப்பில், டெலகிராமில் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டடிபடின்னு இன்ஸ்டாகிராம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் ஃப்யூச்சர் ரெகுலர் அப்டேட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கான நியூஸ் அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். நம்ம எப்பயும் போல் ஒரு கோட் பார்த்துருவோம். இன்றைக்கான கோட், இட் ஆல்வேஸ் சீம்ஸ் இம்பாசிபிள் அன்டில் இட்ஸ் டன். நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு. செய்கிற வரையும் அது இம்பாசிபிளாக தான் இருக்கும், ஆனால் செஞ்சுருவோம் எப்படினாலும். ஆனால் அது அந்த சக்ஸஸ் கிடைக்கிறப்ப அதோட ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் நம்ம கிளியர் பண்ணுறோம். ஓகே, அடுத்து இன்றைக்கான ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். சென்சஸ் ஃபஸ்ட்டு ஃபேஸ் என்பிஆர் டேட்டா கலெக்ஷன் டிஃபர்டு டில் செப்டம்பர். ஓகேவா, இதில் என்பிஆர்னால் என்னென்னு தெரியணும். ஃபஸ்ட்டு நம்ம என்பிஆர்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கலில் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் பார்ப்போம். லைக் டெசினியல் அந்த மாதிரி 1-2 பார்க்கணும், அது மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்பிஆர்னா என்னென்னு பார்ப்போம். என்பிஆர்னா நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். இது எதுக்காகனா ஒரு சென்சஸ் ஃபார் யூஸ்வல் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியில் யார் யார் இருக்கா, இப்போ இந்தியா இருக்குது, இந்தியா டெரிட்டரியில் யார் யார் இருக்கா அப்படின்றதுக்காக, எவ்வளோ பேர் இருக்கும், யார் யார் இருக்கா அப்படின்றதுக்காக ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி. இது எந்த பேசிஸில் பண்ணுவாங்கன்னா, ஒரு பர்சன் நம்ம இந்தியாவில் ஒரு 6 மாதம் இருந்திருந்தாலோ அல்லது அடுத்த 6 மாதம் இருக்க போகிறாங்க அப்படின்னாலோ, இந்த 2 இதை வச்சு அவங்க நேம் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இப்போ நான் 6 மாதமாக ஒரு பிளேஸில் இருக்கேன் அப்படின்னாலும் என் பேர் இன்க்ளூட் பண்ணலாம். இல்லை நான் இப்போ தான் வந்திருக்கேன், பட் நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு இந்த இடத்துல தான் இருக்க போகிறேன், இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் தான் இருக்க போகிறேன்னா அப்போ என் நேம், அந்த லொக்கேஷன், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, இதுக்கு லீகல் ப்ரொவிஷன். லீகலாக இதுக்கு எங்கேருந்து அந்த ப்ரொவிஷன் வருதுன்னா, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அடுத்து இன்னொன்று சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன்ஸ் அண்ட் இஷ்யூ ஆஃப் நேஷ்னல் ஐடென்டிட்டி கார்டு ரூல்ஸ் 2003. இந்த 2 இதுக்கான லீகல் ப்ரொவிஷன்ஸ் தருது. இது மேண்டேட்ரி. ஓகேவா, எல்லாருமே இந்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் என்பிஆரில். அடுத்து இதோட பேக்ரவுண்டு, என்பிஆர் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணது 2010 கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஹவுஸ் லிஸ்டிங் ஃபேஸில் வீட்டுக்காக சர்வே எடுத்து இது பண்ணியிருப்பாங்க. 2011 சென்சஸ்க்காக பண்ணும் போது அப்படியே அதுக்குள்ளேயே என்பிஆரையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி 2015 அப்டேட் பண்ணாங்க. ஏன்னா 2016 நம்மளுக்கு ஆதார் ஆக்ட் வந்துச்சு, ஆதார் ஆக்ட். ஸோ அந்த ஆதார் டீட்டெயில் பண்ணும்போது, அதுக்காக டீட்டெயில் கலெக்ட் பண்ணும்போது அப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க என்பிஆரையும். இப்போ ஆனால் ஆதார் வந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம ஆதார் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்பிஆரோட யூஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸ்கோப் என்பிஆர் எக்ஸசைஸ் கண்டக்டட் அட் லோக்கல் லெவல், சப் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல் லெவல், இந்த எல்லா லெவல்லையுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் போத் டெமோக்ராஃபிக் டேட்டா, பயோமெட்ரிக் டேட்டா ரெண்டுமே பார்த்துப்பாங்க. ஓகேவா, டெமோக்ராஃபிக் டேட்டா, பயோமெட்ரிக் டேட்டா. டெமோக்ராஃபிக் டேட்டானா அந்த நம்ம இப்போ என் நேமு, லொக்கேஷன், என் ஃபேமிலி எத்தனை பேர், இந்த மாதிரி நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் இது பண்ணுறது டெமோக்ராஃபிக் டேட்டா. அதாவது பீப்புள், டெமோக்ராஃபினா பீப்புள், அந்த அவங்களோட டேட்டா. இப்போ பயோமெட்ரிக் டேட்டானா இது ஜென்ரல் டேட்டா மாதிரி வரும். பயோமெட்ரிக் டேட்டானா நம்மளோட கைரேகை, நம்மளோட ஆத்தென்டிகேஷன், அந்த மாதிரி பண்ணுறது பயோமெட்ரிக் டேட்டா. ஓகேவா, இந்த ஆதாருக்கெலாம் ஐரிஸ், கண்ணோட இதை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, ரெட்டினா இது. ஸோ
கைரேகை எடுத்திருப்பாங்க, அதெல்லாம் வந்து பயோமெட்ரிக்கில் வரும். என்பிஆர் வந்து ரெண்டுமே கலெக்ட் பண்ணுவாங்க. பயோமெட்ரிக் டேட்டா வில் பி அப்டேட்டட் த்ரூ ஆதாருக்கு நம்ம கலெக்ட் பண்ணும்போது அது அப்படியே என்பிஆருக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இன் 2010 எக்ஸசைஸ் ஆர்ஜிஐ கலெக்ட், அதாவது ஆர்ஜிஐனா ரெஜிஸ்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, அதாவது ஒவ்வொரு சென்சஸ் எந்த சென்சஸாக இருந்தாலும் அந்த சென்சஸ்க்கு வந்து ஹெட்டு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டு வந்து ஆர்ஜிஐ தான், ரெஜிஸ்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு இந்தியாவுக்கு ஒருத்தவர் இருப்பார். அவருக்கு கீழே தான் இந்த சென்சஸ் நடக்கிற எல்லா ப்ராசஸுமே அவருக்கு கீழே தான் வரும். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கலெக்ட் பண்ணாங்க 2010 என்பிஆருக்கு. அப்புறம் 2015 தான் அந்த ஆதார்க்காக பண்ணும்போது நம்ம பயோமெட்ரிக் டேட்டாவும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். 2015 நம்ம வேறு என்னென்ன ஆட் பண்ணோன்னா மொபைல் இன்ஃபோ, ஆதார், ரேஷன் கார்டு நம்பர்ஸ் அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணோம். பட் 2020 வந்து ரேஷன் கார்டு நம்பர் மட்டும் விட்டுட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக வேறு நிறையா டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? இது எதுக்காக? என்பிஆர்னால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, it will streamline data of residents across various platforms. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்கூல் சேரும் போது நிறையா பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த வயசில் சேர்ந்துருக்கணும் அப்படின்றக்கா டேட் ஆஃப் பர்த்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நிறையா நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ்க்கும் நம்மளோட வேறு ஐடென்டி கார்ட்ஸ்க்கு வந்து நம்ம டேட்லாம் மாற்றி நிறையா பேர் இது பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி வந்து ஒரு இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு இது என்பிஆர் வந்து அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் வந்து இது வந்து எடுத்து விடும். ஓகேவா? அடுத்து இந்த ஒரு ரீஜன் பற்றி அந்தந்த டேட்டா இருந்துச்சுன்னா அதை வச்சு பாலிசிஸ் மேக் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஆல்சோ நேஷ்னல் செக்யூரிட்டிக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டு டார்கெட் கவர்மெண்ட் பெனிஃபிஷியரிஸ் இன் அ பெட்டர் வே. இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இப்போ நம்மளே பின்னாடி பார்ப்போம், ஒரு ஸ்கீம் பார்ப்போம். இப்போ அந்த ஸ்கீமில் வந்து அந்த ஸ்கீம் யார் யாருக்கு போய் சேரணும், பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும் போய் சேரணும் அப்படின்னா அது வந்து இந்த ஒரு ரீஜனில் வந்து யார் யார் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த என்பிஆர் வந்து யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இட் வில் ஹெல்ப் இன் இம்ப்ளிமெண்டிங் த ஐடியா ஆஃப் ஒன் ஐடி கார்டு. அதாவது அந்த இப்போ நம்ம சொன்னோம்ல, நிறையா கார்ட்ஸ் வச்சு நிறைய ஐடி கார்ட்ஸ் வச்சு அதில் எல்லாத்தையும் ஒவ்வொரு மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கிறதோட ஒரு ஐடி கார்டை மெயின்டைன் பண்ணிட்டோம்னா அது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பாருங்கள், ஒன் ஐடி கார்டு இது வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். எதாவது டூப்ளிகேட்டான ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேங்கிங் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக. அடுத்து ப்ரைவேசி கன்சர்ன். இதில் ஆனால் ஒரு கன்சர்ன் இருக்குது. என்னென்னா, இதை நம்ம சேவ் பண்ணுறோம்ல, அந்த சேவ் பண்ணுற மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு இன்னும் சொல்லலை. ஸோ அந்த இவ்வளோ பெரிய வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசமில் வந்து நம்மளுக்கு இன்னும் கிளாரிட்டி இல்லை. அதனால் ஒரு டேட்டா பைரசிக்காக ஒரு கன்சர்ன் இருக்குது. இப்போ நம்ம அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். இந்த இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது வந்து ஒரு டெசனியல் எக்ஸசைஸ் அப்படின்றது. நேற்று ஜூம் பண்ண சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில். ஜூம் பண்ணால் பிக்சர் உடையுதா என்னன்னு தெரியல. நான் இன்றைக்கி ஜூம் பண்ணுறேன். பட்டு நீங்கள் ஏதாச்சும் கிளாரிட்டியாக இல்லைன்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகே, டெசனியல் எக்ஸசைஸ்னால் 10 years once. 10 years onceனால் தான் டெசனியல் எக்ஸசைஸ். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இப்போ மெயினாக இதில் என்ன நியூஸ்னால், இந்த இடத்துல இருக்கும். அதாவது இந்த டேட்டாஸ், இந்த சென்சஸ் நடக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி, ஓகேவா, அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து அந்த பவுண்ட்ரி, இப்போ ஒரு டெரிட்டரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் டெரிட்டரி இருக்குன்னா, இப்போ ஏரியா டிமார்க்கேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஏரியா பிரிச்சுருப்பாங்கல்ல, ஒரு டெரிட்டரியில் இந்த மாதிரி ஏரியா இருக்குது அப்படின்னு பிரிச்சுருக்காங்கன்னா, அது வந்து இப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அப்பப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆட் பண்ணுவாங்க, இல்லை ரீஜன் மாறும், இந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. இந்த ரீஜனோட இதையும் சேர்த்து ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சென்சஸ்லாம் எடுக்க போகிறாங்கன்னா ஒரு 3 months முன்னாடியிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணி சொல்லி அந்த சென்சஸ் முடிகிற வரையும் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ரீஜன் வந்து இந்த டேட்டில் இப்படி தான் இருக்குன்னா அந்த சென்சஸ் எடுத்து முடிக்கிற வரையும் இந்த ரீஜன் வந்து மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சென்சஸ் எடுக்கும் போது. அது வந்து இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. There was a ban on states to create new administrative units from January 1, 2020 to March 31,
2021. இந்த டைம் வரையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஆல்ரெடி. ஏன்னா March 5, 2021 முடிக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் வந்து கோவிட்னால அவங்களால இது பண்ண முடியல, அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியாததுனால இப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணணும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் டேட்டா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ செப்டம்பர் வரையும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கான்டெக்ஸ்ட்டு. இதில் வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்பிஆர்னால் என்னென்னு மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்னும் இருக்குது என்பிஆர் மாதிரி இன்னும் கொஞ்சம் என்சிஆர், அதெல்லாம் சென்சஸ் அப்படிலாம் இன்னும் நம்ம பார்ப்போம். ஒரே நாளில் எல்லாத்தையும் எடுக்க வேணாம். நம்ம என்பிஆர் பார்த்துருக்கோம். என்பிஆர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்சிஆர் இப்போது வரும். ஒரு சில ஏரியாஸ்க்கு என்சிஆர்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். அடுத்த ஆர்டிக்கல் ஃபேர் அண்ட் சேஃப் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல். ஃபேர் அண்ட் சேஃப்னு எலெக்ஷன் கமிஷன் பற்றி ஒரு ஆர்டிக்கல். ஓகே, ஜூம் பண்ணுறேன். பட்டு உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா, பிக்சர் பிரேக் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கு என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து அடுத்து வந்து கோவா, மணிப்பூர், உத்தரப்பிரதேஷ், உத்தரகண்ட், பஞ்சாபில் வந்து அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ வந்து அந்த எலெக்ஷன்ஸ்லாம் வந்து கோவிட் டயத்தில் வேறு வருது. இப்போ நியூ வேவ், தேர்ட் வேவ் வரப்போகுது. வந்துருச்சுன்னு கூட இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் சொன்னாங்கன்னு போட்டிருந்தாங்க. ஸோ தேர்ட் வேவ் வருது இந்த டயத்தில் வந்து. ஆனால் கண்டிப்பாக அந்த டைமில் எலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து பப்ளிக்கு ஹெல்த் ரிஸ்க் வந்துடாமல், அதே நேரத்தில் ஃப்ரீ அண்ட் ஃபேராகவும் நடத்தணும், ஃபேர் எலெக்ஷனும் நடத்தணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆர்டிக்கல் சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அது எப்படி நடத்தலாம் அப்படின்றது இதில் வந்து சாதாரணமாக ஜென்ரலாக தான் இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி. இதிலேருந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு அவ்வளோவா இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட், இது ஒன்று வேணால் எடுத்துக்கலாம். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னால் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கடைபிடிக்கணும், அந்த மாதிரி தான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே சைலன்ஸ் பீரியட்னு ஒன்று பிஃபோர் போலிங். அதாவது 48 hours பிஃபோர் போல் நடக்கிற, அதாவது ஓட் பண்ணுற அன்னைக்கு 48 hours பிஃபோர் வந்து எந்த இதுவுமே பண்ணக்கூடாது. லைக் எலெக்ஷன் பற்றின அவேர்னஸ் ஆர் எலெக்ஷன் கேம்பெயின் சொல்லுவோம்ல, டெலிவிஷனில் வந்து ஆடோ அந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, ரேலிஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அந்த டைமை தான் வந்து சைலன்ஸ் பீரியட்னே சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஆர்டிக்கல் வச்சு நம்ம இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷன்னா என்னென்னு பார்ப்போம். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக அது கொண்டு வந்திருக்கேன். எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. ஏன்னா கான்ஸ்டியூஷனல் பாடினாலே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முன்னாடி கிளாஸஸ்லேயே சொல்லியிருக்கேன். ரெண்டு இருக்கு கான்ஸ்டிடியூஷனல், ஸ்டாட்யூட்டரி, எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல், நான் ஸ்டாட்யூட்டரி அப்படின்னு ஒன்று இருக்குது. கான்ஸ்டியூஷன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் ஏதாச்சும் ஒரு ஆர்டிக்கல் வச்சு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து ஆர்டிக்கல் 384 வச்சு வந்திருக்கு. அதனால இது ஒரு கான்ஸ்டியூஷனல், 324 வச்சு வந்திருக்கு. ஸோ இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. அதே இது ஒரு ஆக்ட் வச்சு வந்துச்சுன்னா, ஆக்ட் வச்சு ஒரு பாடி வந்துச்சுன்னா அதை வந்து ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ ரீசெண்டாக கூட செபி பார்த்தோம். நான் அப்போ எடுக்கும்போது தான் சொல்லியிருந்தேன், இந்த 3 டைப்ஸையுமே சொல்லியிருந்தேன். செபி ஆக்டை வச்சு வந்தனால அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரானா இது ரெண்டுலேயுமே வராது, எக்ஸிக்யூட்டிவ் பாடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர், அதாவது பிரசிடெண்ட் சைன் போட்டு அந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக மட்டும் வருது. ஓகேவா? லா எதுவுமே பாஸ் பண்ணாமல். எக்ஸாம்பிளுக்கு நித்தி ஆயோக் வந்து வெறும் எக்ஸிக்யூட்டிவ் பாடி தான். அது கான்ஸ்டியூஷனும் கிடையாது, ஸ்டாட்யூட்டரியும் கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ இது வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி. இது வந்து ஒரு பெர்மனன்ட் பாடி அண்ட் இண்டிபெண்ட் பாடி. யாரையும் நம்பி இல்லை, எந்த இதுக்கும் கீழே இல்லை, யார் சொல்லியும் கேட்கணும், இவங்க டெசிஷன்ஸை இவங்க எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? பெர்மனன்ட் பாடி, இண்டிபெண்ட் பாடி. இதோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னென்னா டு என்ஷூர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் இன் த கண்ட்ரி. ஓகேவா? இதுக்கு வந்து அதுக்கான பவர் ஒரு எலெக்ஷன் நடத்துகிறதுக்கா பார்லிமெண்ட்டுக்கோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்க்கோ இல்லை ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடெண்ட்டுக்கோ
அண்ட் த ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடெண்ட். இது எல்லாத்துக்குமே ஒரு எலெக்ஷன் நடத்தணும்னா அதுக்கான பவர், ஓகேவா, பவர், சூப்பரிண்டெண்டன்ஸ், டைரக்ஷன், கண்ட்ரோல் எல்லாமே இதுக்கிட்ட இருக்குது. அதுக்கடுத்து இந்த கேஸ் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் ஆன்சர் எழுதும் போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, மொஹிந்தர் சிங் கில் விசஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் 324 வந்து கண்டென்ஸ் ப்ளீனரி பவர்ஸ். ப்ளீனரி பவர்னால் முழு அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம்னா தமிழில், ஃபுல் அதிகாரமே அவங்ககிட்ட கொடுத்துருது, ஓகேவா. ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்துறதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வந்து நம்ம ஃபுல் அதிகாரத்தையும் கொடுத்துடணும். அந்த இதில் வந்து ப்ராசஸில் வேறு யாரும் வந்து தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை வந்து நீங்கள் ஆன்சரில் கோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து எலெக்ஷன் கமிஷனோட காம்போசிஷன் என்னென்னு பார்ப்போம். ப்ரையார் டு 1899, அதுக்கு முன்னாடி இதை வச்சுருவோம். ஆர்டிகல் 324 ப்ரொவைட்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் and such number of other election commissioner if any president may from time to time fix. அதாவது சீஃப் எலெக்ஷன் சிஇசின்னு சொல்லுவாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ப்ளஸ் அவருக்கு கீழேன்னு சொல்ல முடியாது, பட் அவரை அசிஸ்ட் பண்ணுறதுக்காக இவருக்கு கீழேன்னு வர மாட்டாங்க, ஓகேவா. இவர் கீழே இல்லாமல் இவர் கூட வந்து எத்தனை பேர் வேணுன்றத பிரசிடென்ட் வந்து டைம் டு டைம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ப்ரையார் டு 1989க்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஒர்க் அஸ் அ சிங்கிள் மெம்பர் பாடி, அதாவது ஒரு சிஇசி மட்டும்தான் இருந்தாங்க, ஓகேவா. இவர் கீழே தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து பிட்வீன் 1989 to 1990 2 more எலெக்ஷன் கமிஷனர்ஸ். இவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஒர்க் வந்து இன்க்ரீஸ்டாக இருந்துச்சு, ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுவும் எந்த டைம்னா ஓட்டிங் ஏஜ் வந்து அப்போ தான் மாற்றினாங்க, ஓகேவா. ஓட்டிங் ஏஜ் மாற்றினாங்க, அதாவது ரெடியூஸ் பண்ணாங்க, 21 18 மாற்றினாங்க. ஸோ வந்து அப்போ நிறையா பீப்புள் இன்க்ளூட் ஆவாங்கள்ல, அதனால வந்து இந்த டயத்தில் வந்து பிரசிடென்ட் வந்து இன்னும் ஒரு 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து 1990 to 1993 வந்து அந்த 2 எலெக்ஷன் கமிஷனரை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு திரும்பியும் சிங்கிள் மெம்பர் பாடியாகவே மாறிடுச்சு. போஸ்ட் 1993 பிரசிடென்ட் வந்து அகைன் அப்பாயிண்டட் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ். சின்ஸ் தென் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து 3 மெம்பர் பாடியாக வந்துட்டுருக்கு. இப்போ 1993க்கு அப்புறத்துலேருந்தே இப்போ வந்து சிஇசின்னு ஒருத்தவர் இருக்கார், ப்ளஸ் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்க, ஓகேவா. இதுதான் இப்போ வரையும் இந்த மாடலில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதனால் 3 மெம்பர் பாடின்னு சொல்லுவோம். 1 2 3 மெம்பர் பாடி. அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டட் டு இசிஐ லைக் டென்யூர் என்னன்னு பார்ப்போம். இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களோட டென்யூர் வந்து 6 years தான். 6 years அப்படி இல்லைன்னா அன்டில் தே அட்டைன் த ஏஜ் ஆஃப் 65 years, ஓகேவா. 6 years இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா 65 ஏஜ் வந்துருச்சுன்னா அது வரையும் இருக்கலாம், ஓகேவா. இப்போ இதில் எது சீக்கிரமாக வருதோ அவ்வளோ நாள் வந்து இருக்கலாம், இந்தது இந்தது. அடுத்து ரிமூவல். சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னா, அவரை வந்து ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா வந்து அவருக்கு வந்து அந்த பவர் கொடுத்தா தான் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்த முடியுன்றதுக்காக அவங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான பவர், அதாவது ரிமூவ் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஹி cannot be removed from his office except in the same manner and on the same grounds as ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுற மெத்தட் எப்படியோ அந்த லெவலில் தான் வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜை எந்த ப்ராசஸில் ரிமூவ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டினா நம்ம பார்ப்போம், எப்படியும் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, பார்ப்போம். எலெக்ஷன் கமிஷனர் மிச்சம் இருக்காங்களா, இந்த 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, இவங்கள வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து சிஇசி சொன்னாலே போதும். இந்த சிஇசி வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு, அப்படி பண்ணாலே போதும். அடுத்து ரிசைன் பண்ணுறது வந்து எப்போ வேணாலும் பண்ணலாம். அவங்களோட எக்ஸ்பிரேஷன் அதாவது அவங்களோட டென்யூர் முடிகிறதுக்கு முன்னாடியே கூட அவங்க ரெசிக்னேஷன் பண்ணலாம், ஓகேவா. போதும் இன்றைக்கி, அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷன் பற்றி இவ்வளோ போதும். ஆக்சுவலாக ஃபங்க்ஷன்ஸும் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன், பட் ரொம்ப திணிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம இவ்வளோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து
நெக்ஸ்ட் வந்து இப்போ வரதான் போகுது, எலெக்ஷன் வேறு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஆர்டிக்கலும் வந்திருக்கு. ஸோ அடிக்கடி நியூஸில் வரும். ஸோ வந்து அப்பப்போ நம்ம பார்த்துட்டே இருப்போம். அடுத்தடுத்த பில்டப் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்கேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், திஸ் என்எஸ்பி cannot சேஞ்ச் பாகிஸ்தான்ஸ் டைரக்ஷன். இப்போ என்எஸ்பின்னா என்னன்னு தெரியணும். இது வந்து ஒரு என்எஸ்பின்றது வந்து பாகிஸ்தானோட ஒரு லெஜிஸ்லேஷன். ஆனால் அதை பற்றி நம்ம ஏன் பார்க்குறோன்னா, நம்மளுக்கும் ஒரு ரிலவன்ஸ் இருக்குது, அதுக்காக பார்க்குறோம். பாகிஸ்தான்ஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி பாலிசி, ஓகேவா? என்எஸ்பினா நேஷ்னல் செக்யூரிட்டி பாலிசி. இப்போ இதை பற்றி ஏன் நம்ம பார்க்குறோன்னு பார்ப்போம், ஓகேவா? 7 years இந்த மேக்கிங். இதை வந்து பாகிஸ்தான் வந்து 7 yearsஸாக இந்த என்எஸ்பி நேஷ்னல் செக்யூரிட்டி பாலிசியை 7 yearsஸாக இந்த என்எஸ்பி பாலிசியை வந்து மேக் பண்ணி இப்போ தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. காம்ப்ரிஹென்சிவ் நேஷ்னல் செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்னு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 5 year பீரியடுக்காக, 2022 to 2026க்காக. என்எஸ்பி வந்து என்ன பண்ணுதுன்னா, என்ஷூர் பண்ணுது எதை? சேஃப்டி, செக்யூரிட்டி, டிக்னிட்டி ஆஃப் சிட்டிசன் ஆஃப் பாகிஸ்தான், ஓகேவா? சேஃப்டி, செக்யூரிட்டி, டிக்னிட்டி ஆஃப் சிட்டிசன் ஆஃப் பாகிஸ்தான். இப்போ டு அச்சீவ் திஸ் அப்ஜெக்டிவ் இட் புட்ஸ் எக்கனாமிக்கல் செக்யூரிட்டி அட் இட்ஸ் கோர். மெயினாக வந்து இது வந்து எதை தழுவி இருக்குன்னா, எக்கனாமிக் செக்யூரிட்டியை தான் வந்து கோராக வச்சு அந்த செக்யூரிட்டி எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் எக்கனாமி அண்ட் மிலிட்ரி மேட்டர்ஸ், என்எஸ்பி ஆல்சோ கவர்ஸ் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஃபாரின் பாலிசி, டெரரிசம், வாட்டர் செக்யூரிட்டி, டெமோக்ராஃபிக்ஸ். ஸோ ஓவராலாக இந்த பாலிசி வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணுது. எக்கனாமியாக இருக்கட்டும், மிலிட்ரியாக இருக்கட்டும், ஃபாரின் பாலிசியாக இருக்கட்டும், வாட்டர் செக்யூரிட்டி, டெரரிசம், டெமோக்ராஃபிக்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து கவர் பண்ணுது, ஓகேவா? அதுக்கடுத்து நேஷ்னல் செக்யூரிட்டி. இப்போ வந்து நேஷ்னல் செக்யூரிட்டினா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நேஷ்னல் செக்யூரிட்டி வந்து அது ஒரு கான்செப்ட்டு. அதோட கவர்மெண்ட்டு, அதாவது ஒரு கவர்மெண்ட்டு அலாங் வித் இட்ஸ் பார்லிமெண்ட் ஷுட் ப்ரொடெக்ட் த ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுன்றது வந்து நம்ம ஸ்டேட்ஸ் சொல்லலை, ஸ்டேட்னா ஒரு டெரிட்டரி. இந்தியான்றது வந்து ஒரு ஸ்டேட்னு சொல்லுவோம், ஒரு டெரிட்டரின்னு சொல்லுவோம், அந்த ஸ்டேட் சொல்கிறாங்க. ஷுட் ப்ரொடெக்ட் த ஸ்டேட் அண்ட் இட்ஸ் சிட்டிசன்ஸ் அகெயின்ஸ்ட் ஆல் கைண்ட் ஆஃப் நேஷ்னல் க்ரைசிஸ். நேஷ்னல் செக்யூரிட்டின்றது ஒரு டெரிட்டரி ஆர் ஸ்டேட். இந்த ஸ்டேட்டில் உள்ள பீப்புள்ஸை வந்து எல்லா விதமான நேஷ்னல் க்ரைசிஸ், எந்த விதமான நேஷ்னல் க்ரைசிஸ், டிசாஸ்டராக இருக்கட்டும் ஆர் வாராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் செக்யூர் பண்ணுறது அந்த கவர்மெண்ட்டோட வேலை. ஸோ அதுதான் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேஷ்னல் செக்யூரிட்டி டாக்ட்ரின் ஹெல்ப்ஸ் த ஸ்டேட்ஸ்மேன் ஐடென்டிஃபை அண்ட் ப்ரையாரிட்டைஸ் கண்ட்ரிஸ் ஜியோபொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட். ஜியோபொலிட்டிக்கல்னால் என்னன்னா, ஒரு கண்ட்ரி வந்து லொக்கேட் ஆகிருக்கிறத வச்சும் அதோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்தியா வந்து இப்போ இருக்குன்னா, ஏசியாவில் நம்மளுக்கு வந்து இந்த சைடு ஃபுல்லாக சி. ஸோ மெயினான இடத்துல இந்தியா இருக்குது, சென்டர் ஆஃப் த ஏசியாவில் இருக்குது. இப்போ வந்து இது வந்து ஜியோபொலிட்டிக்கலி இது ஒரு இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அந்த கண்ட்ரிஸ் ஜியோபொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதை முன்னிறுத்தி என்னென்னலாம் வந்து மிலிட்ரி லெவலில், டிப்ளமேட்டிக் லெவலில், எக்கனாமிக் லெவலில், சோசியல் பாலிசிஸ் லெவலில் எல்லாத்தையும் வச்சு ப்ரொமோட் பண்ணணும், அதேமாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும், ஓகேவா? இதுதான் மெயினான நேஷ்னல் செக்யூரிட்டி டாக்ட்ரினோட ஒரு அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு, இப்போ இது இந்தியாவுக்கு என்ன நீடு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். போரஸ் இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரிஸ், க்ரோயிங் டெரர் த்ரெட்ஸ், இன்க்ரீஸிங் இன்சர்ஜென்சி வித்தின் கண்ட்ரி. ஓகே, இதெல்லாம் தான் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி டாக்ட்ரின் ஃபார் இந்தியாவுக்கும் ஒன்று தேவை அப்படின்றத வந்து முன்னிறுத்துது. என்னென்னா, நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி வந்து போரஸாக இருக்குது. போரஸாக இருந்தால், போரஸ்னால் நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த இடம் வந்து நம்ம ஒரு கான்ஃப்ளிக்டட் ஏரியாவே இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக பாகிஸ்தானோட பிஓகே அப்படி போயிட்டுருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக அக்ஸை சின்னு சைனாவோட போயிட்டுருக்கு. இந்த சைடு அருணாச்சல் பிரதேஷில் சைனாவோட ப்ராப்ளம். ஸோ
ஒவ்வொரு சைடும் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம். அந்த இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரியை நம்மளோடது வந்து ரொம்ப வந்து போரஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப வந்து ஒரு ஸ்டேபிளாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து க்ரோயிங் டெரர் த்ரெட்ஸ். இங்கிட்டு மும்பை சைட் தாஜ் அட்டாக் அவ்வளோ நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவ்வளோ ஈஸியாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்கனாமிக் கேபிட்டல்னு சொல்லுவோம் மும்பையை, அந்த மாதிரி லெவலில் இருக்கும் போது ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணாங்க 2008. அந்தளவு அந்த நம்ம செக்யூரிட்டி வந்து அப்போ ரொம்ப கேள்விக்குறியாக இருந்துச்சு. லைக் அந்த மாதிரி டெரர் த்ரெட்ஸ், இன்சர்ஜென்சி வித்தின் த கண்ட்ரி. நம்மளுக்கு எல்லா சைட்லேருந்து இன்சர்ஜென்சிஸ் வேறு வராங்க. இங்கிட்ட ஆப்கானிஸ்தான், ஸோ இந்த சைடு பங்களாதேஷ், மியான்மர், ரோஹிங்கியாஸ் எல்லாருமே. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம செக்யூரிட்டியை வந்து கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த நம்மளுக்கும் நேஷ்னல் செக்யூரிட்டி டாக்டரின்றது வேணும் அப்படின்றாங்க. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சச் டாக்குமெண்ட் வில் dissuade adventurism and will reassure our citizens that appropriate measures are in place to protect us. இது வந்து அந்த நம்மளோட பீப்புளுக்கும் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக. மெனி ஆஃப் இந்தியாஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி இன்அடிக்வசி ஸ்டெம் ஃப்ரம் த ஆப்சன்ஸ் ஆஃப் நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் விஷன். அதுதான் இந்த நம்ம சொன்னோம்னா இந்த 2008 தாஜ் அட்டாக் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் வந்து நம்மளோட டிஃபென்ஸ் வந்து இன்அடிக்வன்சினா நம்ம பத்தலை அப்படின்ற மாதிரி. இந்தியாஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி வந்து இன்னும் வந்து இன்அடிக்வன்சியாக தான் நம்மளுக்கு இருக்குது. இன்னும் வந்து நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு. It will not only become basis for strategy formulation, contingency planning and evolution of SOPs, but also send a reassuring message to the public. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, இம்பார்ட்டண்ட்டான ஜியோ பொலிட்டிக்கல் அந்த மாதிரி லெவல். ஒரு எஸ்ஓபினா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரி தான் வந்து ரூல்ஸ் கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதான் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். இந்த மாதிரி கவர்னன்ஸ் ரிலேட்டடாக மட்டும் ஃப்ரேம் பண்ணாமல் இது அந்த இடத்துல மட்டும் தாக்கம் இல்லாமல் பீப்புள்கிட்டே முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கும் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும். கவர்மெண்ட் இருக்காங்க, நேஷ்னல் செக்யூரிட்டி அவங்க பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் நெசசரி இன் த ஃபேஸ் ஆஃப் ஹேவிங் நியூக்ளியர் ஆர்ம்டு நெய்பர்ஸ் பாகிஸ்தான், சைனா. நம்மளை சுற்றி இருக்க நெய்பர்ஸ் ரெண்டு பேருமே ஒவ்வொரு வாட்டி இந்தியா மேப் இப்படி தான் வருது. ஓகே, ஓகே, நம்மளை சுற்றி இருக்க இங்கிட்டு பாகிஸ்தானாக இருக்கட்டும் இல்லை சைனாவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து நியூக்ளியர் ஆர்ம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து இது ஒரு நெசசரி, இந்த டாக்ட்ரின் வந்து கண்டிப்பாக தேவை நேஷ்னல் செக்யூரிட்டின்றது அப்படின்றாங்க. அடுத்து, டு டிஃபைன் இந்தியாஸ் ரோல் இன் த வேர்ல்ட் அண்ட் இட்ஸ் கமிட்மெண்ட் டு ப்ரொடெக்டிங் த லைஃப், லிபர்ட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் பீப்புள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்ம பண்ணோம்னா நம்ம வேர்ல்டு லெவலில் இந்தியாவோட ரோலும் அதோட கமிட்மெண்ட் டு ப்ரொடெக்டிங் த லிபர்ட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புளை பாதுகாக்கிற நம்மளோட பவரையும் இந்தியாவோட ரோலையும் வந்து வேர்ல்டுக்கு நம்ம காமிக்கலாம். இதுவும் வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் நம்ம வந்து ஒரு ஹைரார்க்கியில் மேலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. த கண்ட்ரி ஷுட் ஹாவ் அன் ஓவரால் நேஷ்னல் செக்யூரிட்டி டாக்குமெண்ட் from which the various agency and the arms of armed forces draw their mandate and create their respective and joint doctrines, which would then translate into operational doctrines for tactical engagement. இது இந்த வார்க்காக வந்து சொல்கிறாங்க, நம்மளோட செக்யூரிட்டிக்காக. In the absence of this case in India today, national strategy is broadly a function of adhoism and personal preference. இப்போ இதில் மேஜர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் ஃபார் இந்தியன் 21st century என்னன்னு பார்ப்போம். ஒன்று டெக்னாலஜி சேஞ்சினால, ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்னால இந்தியாஸ் நியூக்ளியர் செக்யூரிட்டி வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகுது, இம்பேக்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இருக்க மெயினான ஏரியா, ஓகேவா, ஜியோ பொலிட்டிக்கலி நம்ம வந்து மெயினான ஏரியா. இப்போ வந்து நம்மளோட ஷிஃப்ட் யூஎஸ் ஒரு சைடு, சைனா ஒரு சைடு, அவங்க ரெண்டு பேரும் நல்லா மேஜர் பவர் மாதிரி வந்துட்டுருக்காங்க, மேலே ரஷ்யா. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் வந்து அப்பப்போ வருது. ஒவ்வொரு டைம் வந்து இவங்க வராங்க, அவங்க வராங்க. இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டயத்துலலாம் வந்து செக்யூரிட்டி த்ரெட் வந்து நிறையா இருக்கும், டெக்னாலஜிக்கலாகவும் ஜியோ பொலிட்டிக்கலாகவும். ஸோ இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்சோ எக்கலாஜிக்கலாகவும், அதாவது என்விரான்மெண்ட்லி கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரியும் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி வந்து அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆஃப் ஃபால்ஸ் நியூஸ், ஃபேக் நியூஸ்
ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிறனாலையும் மெயினாக சோஷியல் மீடியாவில் இதனாலையும் நம்மளோட நேஷ்னல் செக்யூரிட்டி வந்து கேள்விக்குறியாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் சூஸிங் அ நேஷன்ஸ் ப்ரையாரிட்டிஸ், நம்ம நேஷனோட ப்ரையாரிட்டி என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மேஜர் டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ். எக்ஸ்டர்னல் த்ரெட்னா அவுட்டர் கண்ட்ரிஸ் லைக் எக்ஸாம்பிளுக்கு சைனா, பாகிஸ்தான், இந்த மாதிரி அதர் கண்ட்ரிஸை சொல்கிறது வந்து தாலிபான் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், அந்த மாதிரிலாம் சொல்கிறது எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸு. டொமஸ்டிக் த்ரெட்ஸ்னால் நம்மளுக்கு வந்து இது சொல்லலாம், நக்சலிசம் சொல்லுவோம், ஓகேவா? நக்சலிசம் டொமஸ்டிக். ப்ரிப்பேரிங் ஃபார் அப்கமிங் பேண்டமிக்ஸ், பயாலஜிக்கல் வார்ஸ், நியூக்ளியர் வார்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து தயாராக இருக்கணும் எப்பயுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் பெரிய ஆர்டிக்கல் தான், முடிச்சிடலாம். அடுத்து மெத்தட்ஸ் டு யூஸ். இந்த நம்ம இந்த டாக்டரின் மட்டும் கொண்டு வந்துட்டோன்னா பாகிஸ்தான் மாதிரி நம்ம வந்து ரிசோர்ஸ் மொபிலைசேஷனுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ரிசோர்ஸ் மொபிலைசேஷன்னா நம்மளுக்கு அங்கங்கே ரிசோர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு இப்போ இங்கே தான் வார் வரப்போகுது, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து தெரிஞ்சிச்சு, நம்மளோட செக்யூரிட்டி பாலிசி கரெக்டாக இருக்குன்னா முன்னாடியே இது பண்ணோன்னா நம்ம ரிசோர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சு நம்ம தயாராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரிசோர்ஸ் மொபிலைசேஷனுக்கு யூஸ் ஆகும். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தட் மே பி வல்னரபிள் டு சைபர் அட்டாக்ஸ். இதுவும் மெயினான ஒரு பாயிண்ட். சைபர் அட்டாக்னாலையும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அதை பார்க்குறதுக்கும் இது பண்ணணும். சைபர் அட்டாக் வந்து டெக்னாலஜிக்கலி வந்து இன்னொரு லெவலில் இருக்கனால அந்த லெவலுக்கான ஹியூமன் ரிசோர்ஸ் கேப்பபிலிட்டியும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் பப்ளிக் பர்செப்ஷன்ஸ், பப்ளிக்கிட்ட வந்து கொண்டு போய் நம்ம டாக்டரினை சேர்த்து ப்ளஸ் பப்ளிக் ஒப்பீனியன் ஆர் ஃபீட்பேக் அந்த மாதிரிலாம் வாங்கி இதனால் பாலிசிஸ் அண்ட் சப்போர்ட் ரிவ்யூ அட்ஜஸ்ட் பாலிசிஸ் இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளோட கவர்னன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டு டேக் அ காம்ப்ரிஹென்சிவ் அப்ரோச் என்கம்பஸிங் டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்டர்னல் அண்ட் எக்கனாமிக் எக்கலாஜிக்கல் சேலஞ்சஸ். டொமஸ்டிக், எக்ஸ்டர்னல், எக்கனாமிக், எக்கலாஜிக்கல் சேலஞ்சஸ் இது எல்லாத்தையும் வந்து டேக்கிள் பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளுக்கும் பாகிஸ்தான் மாதிரி இந்த மாதிரி நம்மளும் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெரிய ஆர்டிக்கிள் தான் இது, பார்த்துட்டோம். ஓகே, அடுத்து போகலாம். ஸ்டேட் ஸ்கீம்ஸ், இதுவும் கொஞ்சம் பெரிய ஆர்டிக்கிள் தான், நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். ஸ்டேட் ஸ்கீம்ஸ் கேன் கேஸ்ட் அ லைஃப் லைன் டு திஸ் வெல்ஃபேர் பிளான். இந்த இடத்துல திஸ் வெல்ஃபேர் பிளான்னு சொல்கிறது வந்து PMMVY, அதான் இண்டெக்ஸ்லேயே நான் எழுதியிருப்பேன். PMMVYனா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனான்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த இடத்துல பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, கேஷ் இன்சென்டிவ் ஆஃப் 5,000. இது என்னன்னு கீழே பார்ப்போம் நம்ம. ஓகே, இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் அ 5th ஆஃப் த டோட்டல் சைல்டு பர்த்ஸ் இன் த வேர்ல்டு. அதாவது 100 குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னா அதில் 5 பேர் வந்து இந்தியாவில் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருந்தாலும் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் வந்து இந்தியாவுக்கு வந்து 113/1000, 1 lakh அப்படின்றாங்க. இது வந்து MMRன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, MMR, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட். அப்படின்னா என்னென்னா, ஒரு 1,00,000 ப்ரெக்னன்சி எடுத்துக்கிறீங்கன்னா அதில் வந்து அந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து உமன் வந்து எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்னு இந்தியாவில் வந்து 113 உமன் வந்து இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? இது வந்து ப்ரெக்னன்சி அப்பையும், அப்படி இல்லைன்னா ப்ரெக்னன்சி வந்து டெர்மினேட் பண்ண 42 days, ப்ரெக்னன்சி வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் வந்து போயிடும்ல. ஸோ சில நேரம் ஹெல்த் அஃபெக்ட் ஆகி அதனால இறப்பாங்களா வித்தின் 42 days, அந்த இதையும் சேர்ப்பாங்க. ஸோ அது வந்து 1 lakh பேர்த்ஸுக்கு வந்து 113 பேர் வந்து 113 உமன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இறக்குறாங்க. ஸோ ஆன் January 1, 2017 இதனாலேயே வந்து கவர்மெண்ட் வந்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனான்னு வந்து PMMVYன்னு வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், சென்ட்ரல் ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னு. செக்டாரில் வந்து, அதாவது செக்டார் ஸ்கீமில் வந்து 100% சென்டரு, ஸ்பான்சர்டில் வந்து சென்ட்ரும் ஸ்டேட்டும் வந்து ஃபினான்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், ஓகேவா? அப்போ வந்து சென்டர் கொஞ்சம் போடுவாங்க, ப்ளஸ் ஸ்டேட் கொஞ்சம் போடுவாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வருது. டைரக்ட்
பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்னா இதில் வந்து காசை கையில் தராமல் அந்த மாதிரி கொடுத்தா அது வந்து கரெக்டான விஷயத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்றனால அந்த உமன்ஸ்க்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக அவங்களோட டைரெக்டாக அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்க. ஓகேவா, இதான் டிபிடின்னு சொல்லுவாங்க. டிபிடி டைரக்ட் பேங்க் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிடுவாங்க. எதுக்காக இது தராங்கன்னா நியூட்ரிஷனல் நீட், அவங்க மெயினாக வந்து அவங்களோட நியூட்ரிஷனல் நீடு வந்து என்ஹான்ஸ் கூட்டுறதுக்காகவும், அப்புறம் வந்து கொஞ்சம் அவங்கள பார்ஷியலி காம்பன்சேட் வேஜ் லாஸ், இப்போ ப்ரெக்னென்சி டைமில் வேலைக்கு போக முடியாதுல்ல, அதுக்காகவும் இது பண்ணுறாங்க. அடுத்து டார்கெட் பெனிஃபிஷியரிஸ், ஆல் ப்ரெக்னென்ட் உமன், லாக்டேட்டிங் மதர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள். ஆனால் இதில் வந்து சில பேரை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணுவாங்க. யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் பிஎஸ்யூஸ், பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ். இவங்கெல்லாம் வந்து ரெகுலராக இருந்தாங்கன்னா, ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாங்கன்னா, அதாவது பார்ட் டைம் இல்லாமல் ரெகுலராக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆர் பிஎஸ்யூவில் வேலை பார்க்குறாங்க வித் சிமிலர் பெனிஃபிட்ஸ் அண்டர் எனி லா. ஆல்ரெடி வந்து இருக்கிறதுல ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு கிடையாது. ஸோ எந்த பெனிஃபிட்டுமே இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த ஸ்கீம் போய் சேருது. அதே மாதிரி இதில் மெயினான ஒன்று வந்து ஃபஸ்ட்டு சைல்டு இந்த ஃபேமிலிக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம். இது வந்து ஒரு கிரிட்டிசிசமாகவும் சொல்கிறாங்க. எல்லா சைல்டுக்கு தரணும், அப்போ செகண்ட் சைல்டு வந்துட்டா அவங்கள்ட்ட காசு இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட்டு ஃபஸ்ட் சைல்டுக்கு மட்டும்தான் தராங்க. பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்னா இதில் வந்து 5,000 தருவாங்க, 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் தருவாங்க. ஓகேவா, இதுக்கு வந்து இயர்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்போயே இது பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஆன்டினேட்டல் செக்கப், இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நேஷ்னல் ஹெல்த் சர்வேல பார்த்தோம். கேரளா ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னு கூட பார்த்தோம். அந்த இதில் வந்து ஆன்டினேட்டல்னால் ப்ரெக்னன்சி டைமில் டெலிவரிக்கு பிஃபோர் அந்த 3-4 வந்து பண்ணியிருக்கணும், 4 செக்கப் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி செக்கப்லாம் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் ஆஃப் அ சைல்டு, அதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு சைக்கிள் ஆஃப் வேக்சினேஷன் ஃபார் ஃபஸ்ட் லிவிங் சைல்டு ஆஃப் த ஃபேமிலி. ஓகேவா, பர்த் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், வேக்சினேஷன் போட்டிருக்கணும். அடுத்து எலிஜிபிள் பெனிஃபிஷியரிஸ் ஆல்சோ ரிசீவ் கேஷ் இன்சென்டிவ் அண்டர் ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஸோ மொத்தமாக வந்து ஒரு உமனுக்கு வந்து 6,000 வரையும் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் ஒரு 5,000 ப்ளஸ் வந்து இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனான்னு இன்னொரு ஸ்கீமு, அதுலேயும் வந்து இவங்க சேர்ந்துக்கலாம். ஸோ 6,000, 5,000 + 1,000, 6,000 இவங்களுக்கு வந்து கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் கன்சர்ன்ஸ் வந்து இந்த ஸ்கீம் வந்ததுலேருந்து 2.2 crore, ஆவரேஜாக 2 crore நேஷ்னல் லெவலில் 2 crore உமனுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் போய் சேர்ந்துருக்கு. பட் வந்து இதே தான் வருஷம் போகுது. இதை இந்த ஆனுவல் இதை பெனிஃபிஷியரிஸும் இன்க்ரீஸ் ஆகலை, இந்த ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகலை, இதெல்லாம் கொஞ்சம் கூட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எலிஜிபிள் பாப்புலேஷன் வந்து 1 lakh, அதாவது 128.7 lakh வந்து 2017-18 இருந்தாங்கன்னா, டார்கெட் வந்து கவர்மெண்ட் செட் பண்ணது 51 lakh தான். ஸோ 40% ஆஃப் த எலிஜிபிள் பாப்புலேஷனுக்கு தான் போகுது, 60%க்கு போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து 2020-21 மோர் தேன் 50% ஆஃப் ரெஜிஸ்டர்டு பெனிஃபிஷரிஸ் அவங்களுக்கு வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டுமே கிடைக்கல. ஸோ அதனாலேயே வந்து 9% ட்ராப் அந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணுறதே விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓவரால் பட்ஜெட் ஃபார் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வாஸ் ரெடியூஸ்ட் பை 20%. அதே மாதிரி பட்ஜெட்டில் வந்து உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்டுக்கு 20% ரிடக்ஷனும் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மெயினாக கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் நிறையா இருக்குது. இதில் வந்து இந்த ஸ்கீம் வந்து இப்போ வந்த PMVY ஸ்கீமை விட ஒடிசாலையும் தமிழ்நாட்டிலையும் தெலுங்கானாலையும் இருக்க ஸ்கீம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. இந்த ஸ்கீம் வந்து இதோட வேல்யூ குறைஞ்சிட்டு வருது, இதோட வேல்யூலாம் கூட்டிகிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னென்ன ஸ்கீம்னா, ஒடிசாவில் வந்து மமதான்ற ஒரு ஸ்கீம். ஓகேவா, ஒடிசாவில் மமதான்ற ஸ்கீமு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் முத்துலக்ஷ்மி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம். அதே மாதிரி தெலுங்கானாவில் KCRன்னு சொல்லுவாங்க, இதில் KCR கிட்டுன்னு ஒன்று தருவாங்க. ஸோ அந்த ஸ்கீமு, அது ப்ரெக்னன்சி டைமில் அவங்களுக்கான எல்லாமே அதில் இருக்கும் KCR கிட்டில். ஸோ இந்த 3 ஸ்கீம் தராங்க. இந்த 3 ஸ்கீமும் நல்லா டெவலப் ஆகுது. பட் இது PMVY வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த PMVYயும் மமதா ஸ்கீமையும் கம்பேர் பண்ணால் 52% பெனிஃபிஷரிஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க PMVYயில். ஓகேவா,
ஆனால் அதே இது 57% வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க மமதா ஸ்கீமில். ஸோ இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இதை எப்படி வந்து குறைக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தோம் PMMVY ஸ்கீமில் வந்து ஃபஸ்ட்டு சைல்டுக்கு மட்டும்தான் பார்த்தோம். ஸோ செகண்ட் சைல்டுக்கும் இதை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்கீம் போய் சேர்றதே புவரான பீப்புளுக்கு. ஸோ ஏன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களாம் வந்து எக்ஸாம் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி புவராக இருக்கவங்க அவங்களுக்கு தான் போய் சேருது. அந்த மாதிரி டயத்தில் வந்து செகண்ட் லைவ் பர்த்துக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லும் போது அப்போ வந்து இதனால் வந்து பாவர்ட்டி, ஹங்கர் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்ஷியல் வேஜ் காம்பன்சேஷனையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறையா பேர் வந்து ப்ரெக்னென்சி டைம்லையும், போஸ்ட் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், டியூரிங் ப்ரெக்னென்சியும் வந்து வேலைக்கு போகிறாங்க. அன்ஆர்கனைஸ் செக்டர்லாம் வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கால இந்த காசு பத்தாமல் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவுட் ஆஃப் பாக்கெட்டு தான். அவங்க இந்த காசுலாம் போட்டு பத்தாமல் அவங்க வந்து வேலைக்கு போய் எக்ஸ்ட்ரா காசு தான் போடுறாங்க அவங்கள ப்ரெக்னென்சிக்கெலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. In the line with the Maternity Benefit Act 1961 which mandates 12 weeks of maternity leave. இந்த ஆக்ட் படி மெட்டர்னிட்டி லீவ் வந்து 12 வீக்ஸ் கிடைக்கணும். அதே மாதிரி வித் 2 or more children, ஓகேவா? அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆர் லாக்டேட்டிங் மதர் ஷுட் ரிசீவ் 12 வீக் ஆஃப் வேஜ் காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும். அது 15,000 வரையும் அவங்களுக்கு கொடுக்கணும்னு வந்து இந்த ஆக்ட்லேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கும் நம்ம இந்த 2 ஆர்டிக்கல் ரொம்ப பெரிய ஆர்டிக்கல், ரொம்ப டைம் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். மிச்சதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவோம். இது வந்து கொஞ்சம் சின்னது தான். இது வந்து என்னென்னா டிராஃப்டாக வேறு இருக்குது, பாலிசி தான். பட்டு டிராஃப்ட்னா என்னென்னா இந்த பாலிசியை வந்து கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, அஃபிஷியலாக கொண்டு வர்றதுக்கு முன்னாடி இந்த பாலிசியை வந்து கொடுத்து பீப்புள்கிட்டேயோ இல்லை வந்து இதுக்குரிய அத்தாரிட்டிஸ்கிட்டேயோ கொடுத்து கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த லெவலில் தான் இருக்குது இந்த ஆர்டிக்கல். வந்து நம்ம இது வரும்போது கொஞ்சம் ஃபுல்லாக பார்ப்போம், ஓகேவா? டீட்டெயில்டாக பார்ப்போம். இது என்னென்னா நேஷ்னல் ஏர் ஸ்போர்ட்ஸ் பாலிசி. இந்த பேராகிளைடிங் இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, ஹேங் கிளைடிங் சொல்லுவாங்க, ஸ்கை டைவிங்னு ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் அந்த பேராஷூட், அப்புறம் பேராமோட்ரிங், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அந்த ஒரு குரூப்பாக சொல்லணும்னா வானத்தில் இருக்க அந்த சாகசம் ஃபுல்லாகவே, லைக் இந்த இடத்துல போட்டிருப்பாங்க ஏரோ மாடலிங், பலூனிங், ட்ரோன்ஸ், கிளைடிங், ஹேங் கிளைடிங், பேராகிளைடிங், மைக்ரோ லைட்டிங், பேராமோட்ரிங், ஸ்கை டைவிங், இது எல்லாமே. ஸோ வந்து இந்த பாலிசியை வந்து கொண்டு வந்திருக்காங்க, நேஷ்னல் ஏர் ஸ்போர்ட்ஸ் பாலிசி. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கெலாம் வந்து ஒரு ரூல்ஸ் வேணும். ஏன்னா நிறைய ஆக்சிடெண்ட்ஸ்லாம் ரீசெண்டாக நடக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி இதில் வரவங்க வந்து ASFIன்னு ஒன்று இருக்குது, ஏர் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன், ஓகேவா? இவங்களுக்கு கீழே வந்து வருது. இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடி மெயினானது வந்து இந்த மாதிரி இதுக்கெலாம் வேர்ல்டு லெவலில் வந்து ஃபெடரேஷன் ஏரோநாட்டிக் இன்டர்நேஷ்னல் ஒன்று இருக்குது, ஓகேவா? இவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா லசானே அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. லசானே வந்து எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஸோ இது வந்து வேர்ல்டு லெவலில் இருக்குது. அதுக்கு கீழே வந்து இந்த நம்ம இந்தியா லெவலில் ASFI. இவங்கக்கிட்ட வந்து ஸோ நம்ம இவங்ககிட்டலாம் வந்து ஒரு இந்த மாதிரி இதில் ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அவங்ககிட்ட வந்து ரெகுலேஷன் வாங்கணும், சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும், ஒரு காம்படிஷன், அவார்ட்ஸ், பெனால்ட்டிஸ், இந்த காம்படிஷன்லாம் நடத்துகிறோம், ஒரு அவார்ட்லாம் தரணுன்னா அவங்கக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம கம்ப்ளை ஆகலைன்னா, அவங்க சொல்கிற ரூல்ஸ்க்கெல்லாம் ஆகலைன்னா பெனால்ட்டிஸ் போடுவாங்க, ஓகேவா? இதில் வந்து என்னென்னா மெயினாக சேஃப்டிக்காக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த பர்சனல். இப்போ இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அந்த ட்ரைனிங் இந்த பண்ணுறாங்கல்ல, இந்த பர்சன்ஸ் வந்து இது சொல்லித்தரவங்க, இவங்கெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ணுற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஆர் எக்யூப்மெண்ட்ஸு இது ஃபுல்லாமே வந்து அங்கே வந்து இந்த ASFIயில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ஓகேவா? அதே மாதிரி இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஜோனாக அறிவித்து அந்த இடத்துல தான் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இப்போதைக்கு வந்து இது டிராஃப்ட் பாலிசியாக தான் இருக்குது. இது அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல GST,
ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி இப்போ தான் ரீசெண்டாக ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ ஜிஎஸ்டிலையும் உங்களுக்கு வந்து அந்த டேக்ஸ் லேப் நம்ம பார்த்தோம்ல, நிறையா டேக்ஸ் லேப் கமெண்ட் கூட பண்ண சொல்லியிருந்தேன், நேற்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இதில் வந்து 5% தான் லோயஸ்ட் டேக்ஸ், அந்த டேக்ஸில் வந்து போடுங்க எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்க்கெலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிராஃப்டாக தான் இருக்குது. இதை வந்து ஒப்பீனியன்லாம் கேட்டு இதை வந்து பாலிசியாக கொண்டு வரும்போது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்ல முடியாது. அடுத்து 8 lakh இன்கம், 8 lakh இன்கம் ரீசனபிள் கேப் ஃபார் இடபிள்யூஎஸ் கோட்டா. ஓகே, இந்த இது வந்து இன்றைக்கி 2-3 இடத்துல இருந்துச்சு. ஓகேவா, 2-3 ஆர்டிக்கலில் எனக்கு தெரியும். ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப டைம் ஆயிரும். அந்த 2 ஆர்டிக்கல் வந்து ரொம்ப பெரிய ஆர்டிக்கல். ஸோ அதை எடுக்கும் போதே ரொம்ப டைம் ஆயிரும். 1 hour கண்டிப்பாக தாண்டிடுவேன்னு தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆர்டிக்கல் வந்து வெறும் இதாக கொண்டு வந்தேன். நான் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். நான் வெறுதாகவே சொல்கிறேன். எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கு வந்து நான் இன்ஃபோ கலெக்ட் பண்ணி கொண்டு வரேன். பட் ஒரு சிலதுக்கு வந்து நான் சொன்னாலே புரியும் அப்படின்னு எனக்கு தோன்றதை வந்து நான் சொல்கிறேன். பட் புரியலாட்டினா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை மாற்றிக்கிறேன். பட் ஒரு சில ஆர்டிக்கல் இப்படி பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் நிறைய ஆர்டிக்கல் கவர் பண்ணலாமேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து கொஞ்சம் கதையாகவே ஸ்டோரியாகவே சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இது இப்படியே கொண்டு வந்தேன். இது என்னென்னா இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம இடபிள்யூஎஸ்ன்னு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இதை வந்து நம்மளுக்கு நார்மலாக வந்து ஓபிசியில் ஒரு நான் க்ரீமி லேயர்னு பிரிப்பாங்கல்ல. நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணும்போது படிச்சிருப்பீங்க, நான் க்ரீமி லேயர், என்சிஎல் ஆர் க்ரீமி லேயர். அதாவது 8 lakh இன்கம்ஸ்க்கு பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம வந்து நான் க்ரீமி லேயருக்குள்ளே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதை வச்சு பேஸ் பண்ணினா சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல். ஓகேவா, இதுக்கு நம்ம கான்ஸ்டியூஷனில் இடம் இருக்குது. சோசியல் அண்ட் எக்கனாமிக் ரிசர்வேஷனில் சோசியல் அண்ட் எக்கனாமிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா சோசியல் தான் மெயின். இப்போ ஆனால் எக்கனாமி மட்டும் வச்சு ஒரு ரிசர்வேஷன் தரலாமான்னு கேட்டால் அப்படி தரக்கூடாது. ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷனில் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு எதுவுமே சொல்லலை. பட் நம்மளுக்கே தெரியும்ல, ரிசர்வேஷன்றது எதுக்காகனா அவனுக்கு வந்து ஒரு நம்ம சொசைட்டியில் வந்து அவங்கள மதிக்க மாட்டுறாங்க. ஸோ மரியாதை, அந்த சோசியல், அந்த மாதிரி ஒரு காம்பனண்ட் வச்சு பார்க்கும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து தூக்கி விடணுன்றக்காக ரிசர்வேஷன். ஸோ அதோடு சேர்த்து ஒரு எக்கனாமின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம். பட் காசு மட்டும்தான் இல்லை, அவங்களுக்கு வந்து மரியாதை இருக்குது இந்த சொசைட்டியில், அவங்கள நல்லா நடத்துகிறாங்க எல்லாருமே அப்படின்னும் போது எக்கனாமி வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்காது. அப்படின்றதுக்காக யார் வேணாலும் மேலே வரலாம் உழைச்சா அப்படின்றனால எக்கனாமி வச்சு தரதை வந்து இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. எக்கனாமி வச்சு தரதே வந்து ஒரு தப்புன்ற மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது ஆல்ரெடியும் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. பட்டு எக்கனாமி மட்டும் வச்சு தரக்கூடாதுன்னே சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இருக்குது. சோசியோ எக்கனாமிக் வந்து ஓபிசி நம்ம ஆல்ரெடி இருக்குது. அந்த மண்டல் கேஸில் கூட சோசியோ எக்கனாமிக் படி தரலாம், எக்கனாமி மட்டும் வச்சு தரக்கூடாது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆனால் வந்து ஏன்னா கான்ஸ்டியூஷனில் அந்த மாதிரி எதுவும் இல்லை, கான்ஸ்டியூஷனில் கொடுக்கலாமா வேணாமா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரிசர்வேஷன்றானே சோசியல் தான் மெயினாக அப்படின்ற மாதிரி. இப்போ 103 அமெண்ட்மெண்ட். ஓகேவா, 103 அமெண்ட்மெண்ட் மெயினாக இந்த அமெண்ட்மெண்ட் வந்து இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10% வந்து தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா, 10% ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க வந்து முழுக்க எக்கனாமி மட்டுமே வச்சு இது பண்ணியிருக்காங்க. பட் வந்து இந்த இது இன்னும் கேஸில் தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து கொண்டு வந்தாலும் இன்னும் சைடில் வந்து இது வந்து கேஸில் இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். பட் இப்போதைக்கு வந்து இது நடைமுறைக்கும் வந்துருச்சு. இடபிள்யூஎஸ் வந்து இப்போ எல்லா எக்ஸாம்ஸ் நம்ம நீட்டாக இருக்கட்டும், இல்லை எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூபிஎஸ்சியில் கூட இருக்குது. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கும் வந்து லிமிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தா 8 lakhன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க கொண்டு வரும்போது. ஓகேவா, 8 lakhன்னு கொண்டு வந்தோடனே சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த லாவை பார்த்துட்டு ஒரு அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் ஓபிசிக்கு கொண்டு வந்தீங்க, அவன் சோசியோ எக்கனாமிக் பேக்ரவுண்டாக இருந்தால் அவனுக்கு வந்து 8 lakhன்னு வச்சிங்க.
இப்போ நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ்க்கு என்ன பேசிஸில் 8 லேக்னு வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இதை மாற்றுங்க. இப்போ 8 லேக்ஸுன்றது வந்து எதுக்காக, ஒரு வரையறையே இல்லாமல் ஓபிசிக்கு 8 லேக் இருக்கனால இது உங்களுக்கு அப்போ இவங்களுக்குலாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி 8 லேக் என்ன அப்படின்ற மாதிரி இது பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து இப்போ இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பதில் கொண்டு வந்திருக்காங்க. இடபிள்யூஎஸ் வந்து 8 லேக் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது தான், ஆக்சுவலாக கமிட்டிலாம் அமைச்சு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ரீசனபுளாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து மெயினாக வந்து யாரும் வந்து அன்டிசர்வ்டு வந்து உள்ளே போயிடல. இந்த 8 லேக்ஸில் வந்து யாரும் வந்து தேவையில்லாமல் உள்ளே போயிடல. இங்கே சொல்லியிருப்பாங்க டிசைரபிலிட்டி பற்றி பேசும்போது அன்டிசைரபிளாக யாரும் போயிடல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த இருப்பாங்க 103rd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2019 வந்தது. 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கோட்டா. இப்போ வந்து இட் செல்ஃப் அண்டர் சேலஞ்ச். அந்த அமெண்ட்மெண்ட்டே இன்னும் வந்து சேலஞ்சில் தான் இருக்குது சுப்ரீம் கோர்ட் பெஞ்சில். ஸோ ஆனால் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து நடைமுறையில் இருக்குது. இந்த கேஸ் ரிசல்ட் வரும்போது என்னாகும்னு தெரியல. மேபி சுப்ரீம் கோர்ட் வந்து எக்கனாமிக்கலாக நீங்கள் தரக்கூடாதுன்னு சொல்லி இந்த 103 அமெண்ட்மெண்ட்டை வந்து ஸ்டக் பண்ணிட்டாங்கன்னா, அடிச்சிட்டாங்கன்னா இந்த கிளாஸ் வந்து போயிடும். பட் அது வரையும் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? இப்போ மெயினாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பேனல்லாம் பண்ணி ஒர்க் பண்ணி தான் இந்த இது பண்ணோம் 8 லிமிட்டும். அது வந்து இப்போ நாங்கள் பேனல் அமைச்சு இது கரெக்டானு செக் பண்ணும் போது கரெக்டாக தான் இருக்குது. மெயினாக வந்து 8 லேக்கு கீழே உள்ளவங்க இந்த இங்கே சொல்லியிருப்பாங்க ப்ராக்கெட் ஆஃப் 5 to 8 லேக். பிலோ 8 லேக் தான் மெயினாக வந்து இந்த குவாலிஃபை ஆகுறாங்க. இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க, இடபிள்யூஎஸ் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறவங்களும் மெயினாக அவங்களோட பேரண்ட்ஸ் இன்கம், ஆனுவல் இன்கம் வந்து பிலோ 5 லேக்காக தான் இருக்குது. ஸோ வந்து யாருமே அன்டிசர்விங், எல்லாருமே டிசர்விங் தான். அன்டிசர்விங் யாருமே உள்ளே போகலை இந்த இதை பயன்படுத்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இது இப்போ ரீசெண்டாக யூபிஎஸ்சி, நீட்டு, ஜேஇஇ எல்லாத்துக்குமே வந்து போயிட்டு தான் இருக்குது. ஓகேவா? இதனால தான் இது நியூஸில் இருக்குது. ஸோ இப்படி சொல்கிறது புரியுதா அப்படின்னு சொல்லுங்கள். நான் இப்படி சொல்கிறது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நான் ஒரு 2-3 ஆர்டிகல்ஸ் வந்து இப்படியே கொண்டு வரேன். ஸோ தட் நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் நம்ம போக பார்க்கலாம். பட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் மலபார், இதுக்கெலாம் வந்து நான் இந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதுக்கெலாம் நான் கொண்டு வந்துடுறேன். ஒரு சில ஆர்டிகல்ஸ்க்கு இப்படி கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஓகே, இங்கே மலபார் பற்றி பார்ப்போம். இந்த கான்டெக்ட் என்னென்னா, இந்தியா வந்து February 2022 வந்து லார்ஜஸ்ட் நேவல் எக்ஸசைஸ் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸசைஸ் மிலன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 41 கண்ட்ரிஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆல் குவாட் கண்ட்ரிஸ்னால் என்னென்னு கீழே பார்ப்போம். அதில் வந்து யூஎஸும் ஒரு ஆள், யூஎஸையும் கூப்பிட்ருக்காங்க. எக்ஸசைஸ் மிலன் இது வந்து ஒரு பைனியல். இதுவும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக 2 விஷயம் குழப்பம். பைஆனுவல், பையனியல். பையனியல்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, பை ஆனுவல்னால் வருஷத்துக்கு 2 வாட்டி. ஓகேவா? வருஷத்துக்கு 2 வாட்டி, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஓகேவா? இப்போ இது வந்து 1995 ஸ்டார்ட் பண்ணாங்க. முன்னாடி வந்து போர்ட் பிளேயரில் நடந்துட்டு இருந்துச்சு, அந்தமான் அண்ட் நிக்கோபார். இப்போ வந்து விசாகப்பட்டினத்தில் மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா, என்ஹான்ஸ் ப்ரொஃபஷனல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஃப்ரெண்ட்லி ஃபாரின் நேவிஸ், எல்லா நேவிஸோட ஒரு கூட்டு பயிற்சி மாதிரி. இதில் வந்து ஏரியாஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் எதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகனா, கெப்பாசிட்டி பில்டிங், மெரைன் டொமைன் அவேர்னஸ், ட்ரைனிங், ஹைட்ரோகிராஃபி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், ஆப்ரேஷனல் எக்ஸசைஸ் எல்லாத்துக்குமே. இப்போ மலபார் எக்ஸசைஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். மலபார் வந்து ஒரு மல்டிலேட்ரல். இதில் சொல்லியிருக்காங்க, இதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மிலன் மாதிரியே மலபார்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. அதுதான் வந்து இப்போதைக்கான காம்ப்ளெக்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நம்மளோட சீஃப் சொல்லியிருப்பார், மலபார் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நேவல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த டிஃபென்ஸ் அஃபீஷியல் செட் பாயிண்டிங் அவுட் தட் மலபார் இஸ் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நேவல் எக்ஸசைஸ் இந்தியா டஸ் வித் எனி அதர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மலபார் பற்றி என்னென்னு பார்த்துருவோம். மலபார் இஸ் அ மல்டிலேட்ரல் வார் கேம் நேவல் எக்ஸசைஸ் ஸ்டார்டட் இன் 1982. இது வந்து பைலேட்ரல் எக்ஸசைஸாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும்.
அதுக்கப்புறம் 2 more எடிஷன்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து 1995லேயும் 1996லேயும் கேரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2002 வரையும் நடக்கலை. ஏன்னா இந்தியா வந்து இதுக்கப்புறம் நியூக்ளியர் டெஸ்ட்டு ஒன்று வச்சாங்க. ஸோ அதனால் வந்து இந்தியா வந்து டேக் பார்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நிறையா இது. ஸோ வந்து இந்த 2002 வரையும் நடக்கலை. அதுக்கப்புறம் 2002லேருந்து எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஜப்பான், ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு வந்து 2007 அவங்களும் ஆட் ஆனாங்க. சின்ஸ் 2014 இந்தியா, யூஎஸ், ஜப்பான் இவங்க 3 பேருமே வந்து சேர்ந்து எல்லா வருஷமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2020 ஆஸ்திரேலியா வந்து மலபார் எக்ஸசைஸில் ஜாயின் பண்ணாங்க. ஏன்னா இந்தியா ரெக்வஸ்ட் பண்ணாங்க. இந்தோ பசிபிக் ரீஜனில் சைனா வந்து பவர் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ வந்து அதை ஒரு கவுண்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம ஆஸ்திரேலியாவும் சேர்த்துக்கிட்டால் சைனா கவுண்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக, ஒரு ஸ்ட்ரென்த்தை காமிக்கிற மாதிரி இருக்குன்றக்காக இந்தியாவோட ரெக்வஸ்ட் பேரில் ஆஸ்திரேலியாவும் ஜாயின் பண்ணி ஜப்பான், யூஎஸ், இந்தியாவாக இருந்தது. இப்போ ஆஸ்திரேலியாவும் சேர்த்து மலபார் க்ரியேட் பண்ணாங்க. இது வந்து ஆல்ரெடி இவங்க வந்து குவாடுன்னு ஒரு குரூப்பிங்கில் இருக்காங்க. ஸோ குவாடு பற்றி நம்ம என்னென்னு பார்க்கணும். ஸோ குவாடுன்னா என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் குவாடுனா 4 நேஷன் அலைஸ், இந்தியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ், ஜப்பான் இவங்க 4 எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2007. இது வந்து யாரோட ஐடியானா ஜப்பானீஸ் பிரைம் மினிஸ்டர் ஷின்சோ அபே அவர் தான் ஃபஸ்ட் இந்த ஐடியா பண்ணவர். இது வந்து ஏசியான் ஆர் மினி நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், நாட்டோன்னு சொல்லுவாங்க. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் ஆக்சுவலாக நார்த் அமெரிக்காவில் கனடா, யூஎஸ் இப்படி சொல்கிறேன், கனடா, யூஎஸ் இந்த 2, அதே மாதிரி இங்கிட்டு கொஞ்சம் யூரோப்பியன் நேஷன்ஸ் இவங்க எல்லோரும் சேர்ந்தது தான் நாட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மிலிட்ரி ஆர்கனைசேஷன். அந்த லெவலுக்கு வந்து மினி நாட்டோ அப்படின்னு சொல்கிற அளவு, அல்லது ஏசியன் நாட்டோ, இது வந்து யூஎஸ் பேஸ்டு இல்லை. ஸோ வந்து மினி நாட்டோ அல்லது ஏசியன் நாட்டோ அந்த லெவலுக்கு வந்து இதை வந்து டப் பண்ணுவாங்க. அந்த லெவலுக்கு வந்து இதுக்கான ஒரு பேர் இருக்குது. இது வந்து மெயினாக வந்து கவுண்டர் பேலன்ஸ் சைனாஸ் மிலிட்ரி அண்ட் எக்கனாமிக் இந்த இந்தியன் பசிபிக் ஓஷனில் சைனாவை மிலிட்ரி லெவல்லையும் எக்கனாமி லெவல்லையும் கவுண்டர் பண்ணுறதுக்காக. இன்ட்ரெஸ்டிங்லி குவாட் வந்து முன்னாடி வந்து செக்யூரிட்டிக்காக மட்டும் ஆரம்பித்தாங்க. ஓகேவா, முன்னாடி வந்து மிலிட்ரி லெவலில் செக்யூரிட்டிக்காக மட்டும் ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து அதோட செக்டார்ஸை வந்து ஏரியாஸை வந்து ப்ராட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. எக்கனாமி அந்த மாதிரி ப்ராட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதே மாதிரி இதுவும் ஒன்று பார்த்துப்போம். அதர் எக்ஸசைஸ் வித் குவாட் கண்ட்ரிஸ், இந்தியா, ஜப்பான். ஜிமெக்ஸ்னால் ஒரு நேவல் எக்ஸசைஸ், இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து. ஷின்யோ மைத்ரி, தர்மா கார்டியன் இதெல்லாம் வந்து ஜப்பானோட. அதே மாதிரி யூஎஸோட யுத் அபியாஸ், வஜ்ர பிரஹார், ஸ்பிட்டிங் கோப்ரா, சங்கம், ரெட் ஃப்ளாக், கோப் இந்தியா. இந்தியா ஆஸ்திரேலியாவோட ஆஸ் இண்டெக்ஸ், ஆஸ்ட்ரியா ஹிண்ட், பிட்ச் பிளாக். பேசேஜ் எக்ஸசைஸ்னால் 2 கண்ட்ரிஸ் பாஸ் பண்ணி போவாங்க. இப்போ ஷிப் இருக்கும், 2 கண்ட்ரிஸோட ஷிப் வந்து பாஸ் ஆகி போகும்போது அந்த இடத்துல ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எல்லா கண்ட்ரிஸோடு பண்ணுவாங்க. இதுக்கு அதனால் ஜென்ரலாக பேசெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பேசேஜ் ஆகும்போது. ஓகேவா, நாட்டோ இருக்குது இதில், நாட்டோ பற்றியும் பார்க்கலாம். பட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நாள் பார்ப்போம். நான் ஒன்று ஒன்றா தொட்டு ஆக்சுவலாக மலபார் பற்றி இங்கே கேட்டிருக்கிறது இந்த மிலன் பற்றி தான் இது ஆர்டிக்கல். ப்ளஸ் நம்ம மலபார் டச் பண்ணோம், மலபார் மிலன் பார்த்தோம், அப்படியே குவாடு பார்த்தோம், குவாடோட மிச்சம் இருக்குது எக்ஸசைஸ். இப்போ நாட்டோ அப்படியே நான் போயிட்டே இருப்பேன். ஸோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். எப்படியும் 1.5 hours வந்துடும் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், குவரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதோட பிடிஎஃப் கேட்டிருந்தாங்க, நான் வந்து டெலகிராம் குரூப்பில் போட்டுட்டு அதோட லிங்க்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் குவரிஸ் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ.